Hello students, welcome to Passion Fit. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா blouse marking. Blouse markingல first நம்ம பார்க்க போறது back portion எப்படி மார்க் பண்றதுன்னு. இந்த blouse markingக்கு நமக்கு tailoring knowledge தெரிஞ்சிருக்கணும்னு சுத்தமா அவசியமே கிடையாது. எவ்வளவு ஈஸியா நான் பண்ண முடியுமோ அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இதுக்காக நம்ம ஒரு அளவு blouse, ஒரு arm hole scale, ஒரு டீஸ் and ஒரு ஸ்கேல் இவ்வளவுதான் நமக்கு தேவை. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு சில்க் காட்டன் இல்லை, ஸோ நான் வந்துட்டு நார்மலான 2x2 நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சேம் அதே 1 மீட்டர் கிளாத் தான் இது. பார்த்தீங்கன்னா இது வந்து சல்வேஜ் சொல்லுவோம், இது வந்து ரா ஏஜஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இந்த சல்வேஜ் பக்கம் இருக்க மாதிரி, சல்வேஜ் பக்கம் என் நோக்கி இருக்க மாதிரி நான் மடிச்சு போட்டுக்கிறேன். ஈவனாக மடிச்சு போட்டிருக்கேன். எங்கேயுமே வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறேங்க. சுருக்கம் இல்லாமல் நல்ல ஃப்ளோரில் ஃப்ளாட்டாக வச்சுட்டு பிளவுஸினுடைய மடிப்பு பக்கம் பேக் சைடு நான் எடுத்திருக்கேன். இப்போ பேக் சைடுனுடைய மடிப்பு பக்கம் 4ஆ மடிச்சிருக்கேன் பிளவுஸை. நான் அதாவது 2ஆ மடிச்சிருக்கேன். சாரி, 2ஆ மடிச்சதுல பிளவுஸினுடைய முதுகு பக்கத்தினுடைய மடிப்பு பக்கம் என்னுடைய வலது பக்கம் இருக்கு. அதாவது கீழே போட்டிருக்க கிளாத்தினுடைய மடிப்பு பக்கத்தின் மேல மடிப்பு பக்கம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக இடுப்பு பக்கத்துல ஒரு 2 இன்ச்சு நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். நம்ம இந்த 2 இன்ச்சுக்கு மேலதான் நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ். ஏன்னா டைலர்ஸ் என்ன செய்வானாக்கா, இடுப்பை கீழே மடிச்சு தைக்கணும் இல்லையா, அதுக்கான கேப் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். கொடுத்துட்டு லைன் போட்டோமா, இதுக்கு மேல நான் சொன்ன மாதிரி பிளவுஸினுடைய முதுகு பக்கத்தினுடைய மடிப்பு பக்கம் நம்ம பிளவுஸ் மெட்டீரியலுடைய மடிப்பு பக்கத்தோட மேல இருக்க மாதிரி கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கங்க. பிளவுஸ் கஸ்டமர் கொடுக்கும்போது ஒரு வாட்டி நீங்க நல்லா அயன் பண்ணிடுங்க. அப்பதான் நமக்கு சுருக்கம் இல்லாம கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டா இந்த மடிப்பு பக்கத்தின் மேல இந்த மடிப்பு பக்கம் வரா மாதிரி வச்சுட்டு கீழே இடுப்பு பக்கம் நம்ம போட்ட லைன் மேல இருக்கிற மாதிரி கரெக்டா செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு எங்கேயும் இழுக்க வேண்டாம், எதையும் மாத்த வேண்டாம். நம்மளுடைய டீஸ் எடுத்து இடுப்பு எங்க முடியுதோ அங்க ஒரு மார்க்கிங். அதோட நம்ம கை பக்கத்துல தையல் போட்டிருக்கு இல்லையா, அந்த கையையும் உடம்பையும் சேர்த்த இடம் தையல் போட்டிருக்காங்க இல்லையா, ஆம் ஹோல், அங்க ஒரு மார்க்கிங். சைடுல வந்துட்டு ஒரு மார்க்கிங்கும் அந்த தையல் மேல ஒரு மார்க்கிங்கும் நம்ம சின்னதா மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெக்கு பாத்தீங்கன்னா, எங்க நெக்கு உங்களுக்கு முடியுதோ அந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே இழுக்காதீங்க, இழுக்கவே வேண்டாம். கையை வச்சு பிளவுஸை ஒரு கையில பிடிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ நெக்கினுடைய மேல் பக்கத்துல அங்க ஒரு மார்க்கிங். ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த தையல் எங்க இருக்குதோ நேரா அது மேல மார்க் பண்ணிக்கங்க. ஷோல்டர் ஃபினிஷ் ஆகிற இடத்துல அப்படியே ஒரு ஸ்டாண்டிங் லைன் நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. ஆம் ஹோலை நம்ம மார்க் பண்ணோம், இந்த கர்வ் லைனை. இந்த கர்வ் லைன் எப்படி மார்க் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, கையை இப்படி ஃபிங்கர்ஸை விரிச்சா மாதிரி அந்த தையல் போட்ட இடத்தின் மேல நீங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்லீவை அப்படி பின்பக்கமா திருப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த இம்ப்ரெஷன் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா வந்துடும். நமக்கு இதுல எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் தெரியணும், டைலரிங் தெரிஞ்சிருக்கணும், மார்க்கிங் தெரிஞ்சிருக்கணும் அவசியமே இல்லை. கஸ்டமர் அளவு பிளவுஸை கொடுத்தா ஈஸியா அப்படியே போட்டு நம்ம மார்க் பண்றது, நம்ம வேலை மார்க் பண்ணிடும். இப்போ நமக்கு ஆம் ஹோல் அக்யூரேட்டா கிடைச்சிருச்சு. அந்த நம்ம டாட்டா வச்சது மேல ஃபுல் கவரேஜ் பண்ணிடுவோம். எங்கெல்லாம் டாட் வச்சிருக்கோமோ அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கேல்னால கவர் பண்ணிக்குவோம். நீங்க வந்துட்டு பிளவுஸ் மார்க்கிங்க்கு கம்பல்சரியா 2 பொருள் வாங்கணும். ஒரு லாங் ஸ்கேலு, ஒரு ஆம் ஹோல் ஸ்கேலு அண்ட் ஒரு இன்ச் டேப்பு. இந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதை தாண்டி நமக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்லீவ் மார்க்கிங் ஸ்கேல் கிடைக்குது. அந்த ஸ்கேலும் ஒன்று வாங்கிக்கங்க. இப்போ நான் டாட் பண்ண இடத்துல எல்லா இடத்தையும் நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிட்டு டீஸ் யூஸ் பண்ணும்போது இதை மாதிரி பவுடர் டீஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு இம்ப்ரெஷன் எடுக்க முடியும். டீஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வேக்ஸ் டீஸ்லாம் வாங்கிட்டீங்கன்னாக்கா உங்களால இம்ப்ரெஷன் எடுக்க முடியாது. வேக்ஸ் டீஸ் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா வேணாக்கா ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆனா பவுடர் டீஸ் தான் நமக்கு எடுக்க முடியும், இம்ப்ரெஷன் எடுக்க முடியும். இப்ப பாருங்க, நான் போட்ட லைன் மேல ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு நெக் லைனை நான் மார்க் பண்றேன். இது வந்து ரவுண்ட் நெக்குன்றதுனால அப்படியே நான் நெக் லைனை இங்க மார்க் பண்ணிடுறேன். இதே வேற மாதிரியான நெக்லாம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல்ல ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணுவோம், நீங்க பாத்துக்கலாம். இப்போ ரவுண்ட் லைன் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த மார்க்கிங் மேலேயே இன்னொரு திக்கான இம்ப்ரெஷனை நம்ம கொடுக்குறோம். நல்லா எவ்வளோ திக் கொடுக்க முடியுமோ கொடுத்தாக்கா தான்
நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம இம்ப்ரெஷன் எடுக்க முடியும். இந்த இம்ப்ரெஷன் வந்து இப்போ நம்ம ஒன் சைடு தான் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, நமக்கு இன்னொரு பக்கமும் வேணும்ல பேக் சைடுக்கு, அதுக்காக தான். இப்போ நல்ல திக்கா போட்டாச்சு. அப்படியே கிளாத் என்ன செய்யணும், பொறுமையா விரிச்சு போட்டுட்டு இப்போ சென்டர்ல அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்பு மேல ஒரு ஸ்கேல் வேணா அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா மடிப்பு மாறாம இருக்கிறதுக்கு கரெக்டா பிடிச்சிட்டு ஸ்கேலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அங்க இருந்து. உங்களால ஈவனா மடிச்சிருக்கிறத கரெக்டா திருப்பி போட முடியும்னா பிரச்சனை இல்லை. இது ஒரு டிப்ஸ் தான் இது ஆக்சுவலி. இப்போ கரெக்டா ஈவனா திருப்பி போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணதோடைய இம்ப்ரெஷன் நம்ம மேல போட்டுக்க கிளாத்ல வேணும். அதுக்காக இத மாதிரி மார்க் பண்ண இடங்கள்லாம் ஒரு குத்து மதிப்பா நம்ம தட்டி விட்டோம்னாவே இந்த பவுடர் சாக் தானே, இது பவுடர் டீஸ் தானையா, ஸோ அது இந்த பவுடர் என்ன பண்ணாக்கா ஒட்டிக்கிறோம். ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி பார்த்தோம்னா இது போல லேசான ஒரு மார்க்கிங் நமக்கு இங்க தெரியும். இந்த லேசான மார்க்கிங் மேல நம்ம திருப்பியும் திக்கா மார்க் பண்ணிட்டாக்கா நம்மளுடைய பேக் போர்ஷன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக் போர்ஷன் மேலதான் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோமோ, ஆரி ஒர்க் என்ன பண்ண போறோமோ அந்த ஒர்க்கை இந்த நெக்லைனுக்கு உள்வாட்டத்துல நம்ம டிசைன் பண்ணுவோம். புரிஞ்சுச்சிங்களா உங்களுக்கு? இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்கனாக்கா, டாட்லாம் நம்ம இங்க கொடுக்க மாட்டோம். 90% வந்துட்டு ஆரி ஒர்க் பிளவுஸ்ல டாட்ஸ் கொடுத்து பேக் போர்ஷன் தைக்க மாட்டாங்க. அது டைலர்ஸ் வந்துட்டு அது பாத்துக்கிடுவாங்க. அப்படி டாட்ஸ் கொடுக்கணும்னாக்கா அதுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு நீங்க மார்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நான் சொல்ற மாதிரி 99% வந்துட்டு டாட்ஸ் கொடுத்து தைக்கிறது இல்லை பேக் போர்ஷன்ல. ஸோ அதனால நீங்க தாராளமா தைரியமா ஹிப் போர்ஷன்லயும் பார்டர் லைன் கொடுத்து நீங்க ஒர்க் பண்ணிடலாம். இந்த லைனுக்கு மேலதான் ஒர்க் பண்ணும். இந்த ரெண்டு பக்கம் ஸ்பேஸ் வந்துட்டு டெய்லர்ஸ் என்ன செய்வானாக்கா அவங்களுக்கான சீம் அலவன்ஸை கொடுத்துக்குவாங்க. நம்ம இந்த இடத்துல எங்கேயுமே சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸ்ன்றத எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நெக்கும் சரி, ஆம் ஹோலோ, ஷோல்டர் எல்லாமே வந்துட்டு அது வந்து டைலர்ஸோடைய ஒர்க். ஓகேங்களா? அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.